தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கோவி செழியன் ஆடுதுறை பேரூராட்சி பகுதியில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம். திமுக சார்பில் தொடர்ந்து 4வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் கோவி செழியன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக சார்பில் தொடர்ந்து 4வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் கோவி செழியன் இத்தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று ஆடுதுறை பேரூராட்சி பகுதியில் தீவிர பிரச்சாரமானது மேற்கொண்டார். முன்னதாக ஆடுதுறையில் மறைந்த முன்னாள் அமைச்சர் கோசிமணியின் இல்லத்தில் அமைச்சர் கோசிமணியின் அவர்களின் மகன் கோசி இளங்கோவன் தலைமையில் அவருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆடுதுறை பேரூராட்சி முழுவதும் தீவிர பிரச்சாரமானது தொடர்ந்து மேற்கொண்டார். மேலும் திருமங்கலக்குடியில் உள்ள மதார் பள்ளி வாசலில் நடந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டு நாட்டாண்மை அயூப் கான், துணை நாட்டாண்மை முகமது ஜஃபர் மற்றும் ஜமாத்தார்கள் முன்னிலையில் வாக்கு சேகரித்தார். இதில் மயிலாடுதுறை முன்னாள் எம்பியும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான ராமலிங்கம், ஒன்று சுந்தர ஜெயபால், கோக அண்ணாதுரை, தஞ்சை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இளைஞரணி அமைப்பாளர் GKM ராஜா, தேமுதிக மாவட்ட செயலாளர் சுகுமார், விசிக மாவட்ட பொருளாளர் செல்வம் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்று மாலை தஞ்சையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கோவி செழியன் உட்பட தஞ்சை மாவட்டத்தில் போட்டியிடும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். தொடர்ந்து திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடக்கூடிய அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். மோகன், திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளரான அமைச்சர் கோவி செழியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்.